ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அனிதா. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஸ்டண்ட்டான ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம். இந்த டிஃபன் ரெசிபி பார்த்தீங்கன்னா முக்கியமாக பசங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு ரவையை வச்சு பண்ணுறது. இந்த ரொட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம ரொட்டி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு செய்ய போகிறதில்ல, லிக்யூடாக செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சைட் டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா எம்டி சால்னா ரெடி பண்ணியிருக்கேன். ரெண்டுக்கும் காம்பினேஷன் பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக லீவ் டைமில் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. முக்கியமாக சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி தோசைக்கு பதிலாக இது போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் போர் அடிக்காமல் நல்லாவே சாப்பிடுவாங்க. இது போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது பசங்களும் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு அடம் பிடிக்க மாட்டாங்க. இப்போ வாங்க இந்த டேஸ்டான ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சால்னா ரெடி பண்ணிக்கலாம். சால்னா ரெடி பண்ணுறதுக்கு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இது கூட 10லேருந்து 12 வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை கம்மியாக தான் சேர்க்கணும். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா சால்னா நல்லா இருக்காது. வேர்க்கடலோட வாசமாக அதிகமாகிடும். அப்போ சால்னா சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது. அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவு சேர்த்து இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா நைஸாக அரைக்கணும். கொரகொரப்பாலாம் அரைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக அரைச்சிக்கணும். அப்போ தான் சால்னா நல்லா இருக்கும். அதனால இது போல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பொட்டுக்கடலை ஆப்ஷனல் தான். பொட்டுக்கடலை உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு அன்னாச்சிப்பூ, மராத்தி மொக்கு, பிரியாணி இலை இது எல்லாத்தையுமே சேர்த்து தாளிச்சுக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. சீரகமும் சோம்பும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 10லேருந்து 15 புதினா இலை சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரணும். நல்லா லைட்டாக கோல்டன் கலர் மாதிரி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு வதக்கிக்கணும். நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு கலர் மாதிரி வதங்கியிருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா நிறைய சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதே நீங்கள் நான்வெஜ் சேர்த்து செய்கிறீங்க அப்படின்னா இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 3 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி. இது கூட 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளியையும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சிடணும். தக்காளி போட்டிருக்கிறதே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கணும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லாவே வதங்கிருச்சு. இந்த பக்குவத்துக்கு வதக்கிக்கோங்க. நல்ல பச்சை வாசனையெல்லாம் போக நல்லா வதங்கியிருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் சால்னா காரமாக வைக்கிறேன். உங்களுக்கு இவ்வளோ காரம் தேவையில்லைன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், சிக்கன் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். மெஷரிங் கப்பால் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. 1 நிமிஷத்துக்கு நல்லா கலக்கணும். அந்த எண்ணெயெல்லாம் லைட்டாக பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் விழுதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு தேங்காய் கட்டி தட்டாமல் இருக்கும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி நான் 3/4 லிட்டர் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஏன்னா பொட்டுக்கடலை முந்திரி பருப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால
சால்னா வந்து நல்லா திக்காகும் கொதிக்க ஆரம்பிக்கும் போது. அதனால் தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணினீங்க அப்படின்னா கொதிஞ்சு வரும்போது நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைச்சிரும். அதனால தான் நான் மொத்தமாக சேர்த்து 3/4 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது ஒரு மூடி போட்டு 25 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம தோசை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பால் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். தயிர் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா விஸ்கோ கரண்டியோ வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூட ஒரு சுற்றி எடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம். 1/2 கப் தண்ணி சேர்த்துருந்தேன், அது பத்தலை. அதனால் மறுபடியும் நான் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்தாச்சு. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ கலந்ததுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை அப்படியே ஊற வச்சிடலாம். இது ஊறட்டும், நம்ம அதுக்குள்ளே சால்னா ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சால்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். சால்னா பார்த்தீங்கன்னா நல்லா கொதிஞ்சு திக்காயிடுச்சு. இப்போ கலந்து விட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் கசூரி மேத்தி சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா முட்டையை உடச்சி ஊற்றி கூட இந்த குருமா நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா முட்டை சால்னா ரெடி ஆகிடும். இப்போ ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி இலை தூவி இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் சால்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்த ரவையும் கோதுமை மாவும் நல்லாவே ஊறிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் 2 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தேங்காய் துருவல் ஒரு 1/2 கப் சேர்த்துருக்கேன். தேங்காய் துருவல் சேர்த்து செய்யுங்க, ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இஞ்சி பொடியாக கட் பண்ணின இஞ்சி 1 டீஸ்பூன், அதே போல் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துருக்கேன். சுகர் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது தேவைப்பட்டால் நீங்கள் கேரட் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் பேக்கிங் சோடா, ஈனோ இதெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை, இதுவே போதும். இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடக்கூடாது. இப்போ இங்கே தோசை தவா நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போது நம்ம இது தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். தோசை ரொட்டி எப்படி வேணாலும் சொல்லலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சின்ன ரவுண்டாக நீங்கள் திரட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப பெருசாக திரட்டாதீங்க, தோசை மாதிரி ஆகிடும். சின்ன ரவுண்டாக திரட்டி எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ரொட்டி மாதிரி கிடைக்கும். பார்க்குறதுக்கு பரோட்டா மாதிரியே இருக்கும். அதனால் குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா பரோட்டா சாப்பிட்ற ஃபீல் கிடைக்கும். இதே நீங்கள் மைதாவில் செஞ்சீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். கோதுமையில் செய்கிறதுனால இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு எப்போ செய்வீங்கன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சைடு திருப்பி போட்டு இந்த சைடு நல்லா குக் பண்ணிக்கலாம். இது வந்து சீக்கிரம் குக் ஆகிடும், ரொம்ப டைம் எடுக்காது. நல்லா 2 சைடும் கோல்டன் கலரில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா குக் பண்ணி வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போ 2 சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு, நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படாது, கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம கோதுமை ரவை ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி டேஸ்ட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.